ஓகே, நம்ம ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் லெசன் அடுத்தது பார்க்க போகிறோம். நம்ம இன்ஆர்கானிக்கில் ஒரு 2 லெசன்ஸு, ஃபிசிக்கலில் ஒரு லெசன் பார்த்தோமா. இப்போ வந்து நம்ம ஆர்கானிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு லெசன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா நீ உடனே பயந்து ஓடணும்லாம் அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான லெசன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து சில ரூல்ஸ் மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா இந்த லெசன்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்மளோட இதுவே என்ன ஆச்சு, ஆர்கானிக்கை படித்தா கஷ்டம் அப்படின்ற ஒரு அந்த ஆட்டிடியூட்லேயே நம்ம பார்த்தோன்னா அப்புறம் அப்படியே கஷ்டமாக தான், எல்லாமே தானே கஷ்டம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸை வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும்போது கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த லெசனை நம்ம ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ்ன்ற லெசனை பார்த்தோன்னா OH குரூப் எங்கெல்லாம் அட்டாச் ஆயிருக்கும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில், அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைட்ராக்சி காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். OH குரூப்பு ஆர்கானிக் காம்பவுண்டோட அட்டாச் ஆயிருந்தா. ஏன் இவ்வளோ நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் டெட்ராவேலண்ட். யார் டெட்ராவேலண்ட்டு? கார்பன் ஆட்டம் வந்து டெட்ராவேலண்ட்டு. மற்ற எல்லா காம்பவுண்ட்ஸும் வேலன்சி வந்து 1, 2, 3 இருக்கலாம். இந்த கார்பனுக்கு மாத்திரம் வேலன்சி இஸ் 4. வேலன்சி மீன்ஸ் கம்பைனிங் கெப்பாசிட்டி, த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் த அவுட்டர்மோஸ்ட் லெவல். அதுதான் வந்து டெட்ராவேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அந்த கார்பனோட அட்டாமிக் நம்பர் இஸ் 6. ஸோ வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? 2,4. அவுட்டர் லெவலில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? ஐதர் இந்த கார்பன் ஆட்டம் வந்து ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணணும்னா 4 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணிவிட்டு டியூப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் 4 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுறதுக்கு கார்பன் ரெடியாக இல்லை. அண்ட் இன்னொரு சாய்ஸஸ், இட் கேன் கெயின் 4 more எலக்ட்ரான்ஸ். அப்போவும் என்னென்னா பார்த்தீங்கன்னா, சின்ன கார்பன் ஆட்டமால் இன்னும் ஒரு 4 எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ், ஆல்ரெடி 6 + 4 10 எலக்ட்ரான்ஸை வச்சுக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லை. ஸோ இப்போ இது என்ன ஃபார்ம் பண்ணுது? கோவேலண்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ சச் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ். ஓகே, அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் என்னன்னு சொல்கிறோம் நம்ம? கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சர் வை ஸோ மெனி நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட்னா கேட்டினேஷன். வாட் ஐ மீன் பை கேட்டினேஷன்? செயின் ஃபார்மேஷன், கேட்டினேட்டட் காம்பவுண்ட். ஓகே, பெரிய செயின் ஸ்ட்ரக்சர்ஸ், ரிப்பீட்டடாக கார்பனில் செயின் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறது வந்து நம்ம வந்து கேட்டினேஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு சொல்கிறோம் நம்ம. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் லெசனில் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ்ன்ற லெசனில் OH குரூப் உள்ள ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இப்போது நம்ம 11th என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு, அதோட ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன நேமிங்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். இந்த OH ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அதை வந்து ஆல்கஹால் அல்லது ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோமா. மெனி காம்பவுண்ட்ஸ் OHல இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர் டே டு டே லைஃப், பர்டிகுலர்லி இன் ஆர் பாடி மெக்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள், கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது கொலஸ்டீரைல் ஆல்கஹால். காமன்லி என்னன்னு சொல்கிறோம், அதை நம்ம கொலஸ்ட்ரால்ன்றது என்னப்பா? கொலஸ்டீரைல் ஆல்கஹால். இது வந்து நம்மளோட செல் மெம்பரேனில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்டு. ஓகே, நம்மளோட பாடிக்கு தேவைப்படுற எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான பார்ட்டு. நெக்ஸ்ட்டு ரெட்டினால். ஓகே, இந்த ஃபார்ம் ஆஃப் விட்டமின் ஏ. ரெட்டினால் இந்த ஃபார்ம் ஆஃப் விட்டமின் ஏ. இது வந்து நம்மளோட ஐயோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அவர் ஐஸ். ஆல்கஹால்ஸ் இதை தவிர்த்து நிறைய வைட் வெரைட்டி ஆஃப் யூசஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் மெடிசினு, இண்டஸ்ட்ரியலி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இண்டஸ்ட்ரியலி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் ஒரு சால்வெண்ட் இருக்குது, மெத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது எத்தில் ஆல்கஹால் அண்ட் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் additive டு பெட்ரோல். தென் ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால், இது வந்து ஒரு ஸ்கின் கிளென்சர் ஃபார் இன்ஜெக்ஷன்ஸ்.
ஐசோப்ரொப்பைல் ஆல்கஹால். நம்ம இன்ஜெக்ஷன் நமக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காட்டனில் ஒரு சொல்யூஷன் எடுத்து வைப் பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா, அதான் வந்து ஐசோப்ரொப்பைல் ஆல்கஹால். ஓகே, இது வந்து என்ன பண்ணும், அந்த இடத்துல இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதுவும் நம்மளோட பாடி இன்டீரியர் பார்ட்ஸ்குள்ளே போகாமல் அவாய்ட் பண்ணும். ஓகே, நம்ம அதே போல் இந்த ஆர்கானிக் இந்த ஆல்கஹால்ஸை வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமாக நம்மளால் கன்வெர்ட் பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த லெசனில் என்ன படிக்க போகிறோம், ஆல்கஹால்ஸ், அதோட காம்பவுண்ட்ஸு, அந்த ஆல்கஹாலிக் காம்பவுண்ட்ஸு அண்ட் ஆல்சோ ஃபீனால்ஸ். தென் another important category of organic compounds called ethers. இதை வந்து நம்ம படிக்க போகிறோம். ஈத்தர் அப்படின்றது ROR அப்படின்னு சொல்லுவோம். வேர் R and R are any two alkyl groups and this O bridge இருக்கு இல்லையா, அது வந்து தான் ஈத்தரல் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது ஆல்கஹால்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா, அடுத்து நம்ம அதோட கிளாசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஸோ நம்ம வந்து ஆல்கஹால்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது அப்படியே ஒரு ஃப்ளோ சார்ட்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் டிபெண்டிங் அப்பான் த number of OH groups present in the alcohol. Number of OH groups present in the alcohol. First one is monohydric alcohol. Second one is more than one OH group நாவே இது என்னன்னு சொல்லிடுறோம், நம்ம polyhydric alcohol சொல்கிறோம். So first kind of classification is depending upon the number of OH groups. ஒரே ஒரு OH group இருந்தால் monohydric, ஒன்னுக்கு மேலே இருந்துச்சுன்னா polyhydric alcohols அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒன் OH குரூப் இருக்குது, அதை வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம மோனோஹைட்ரிக் ஆல்கோஹால் சொல்கிறோம். மோர் தென் ஒன் அகெயின் we can classify them as dihydric. டை என்ன மீனிங், டூ. there are two OH groups. எக்ஸாம்பிள் பாருங்கள், glycol which contains 2 OH groups, glycol, and 3 OH groups, trihydric alcohol, then 6 hexahydric alcohol. Okay va? So depending on the OH groups you can classify them as monohydric and polyhydric. Again polyhydric are examples are dihydric, glycol, trihydric alcohol, glycerol, and hexahydric alcohol, sorbitol. One example. Next, this monohydric alcohols can be further classified into two types. One is this OH group is attached to sp3 hybridized carbon and this OH attached to sp2 hybridized carbon. அதாவது இந்த OH அட்டாச் ஆகிருக்க கார்பன் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கணும், இல்லைனா sp2 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கணும். sp3 ஹைப்ரிடைசேஷன் அகெயின் யூ ஹேவ் 3 டைப்ஸ். அல்கைல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்கும், தட் இஸ் மெத்தில் எத்தில் ப்ரொப்பைல் பியூட்டைல் ஐசோப்ரொப்பைல் மாதிரி, இல்லைனா OH குரூப் இஸ் அட்டாச் டு அன் அல்லைல் குரூப். அல்லைல் குரூப்னா CH2 டபுள் பாண்ட் CH, இதுதான் நம்ம அல்லைல்னு சொல்லுவோம். CH2 டபுள் பாண்ட் CH ஒரு குரூப் ஒரு பார்ட்டாக இருந்துச்சுன்னா then it is called allyl. பென்சைல், பென்சைல்னா பென்சீன் ரிங் அட்டாச்சாக இருக்கும், ஸோ பென்சைல் ஆல்கஹால். ஓகே, தென் sp2 hybridized carbon example is vinyl alcohol, CH2 double bond CHOH. okay, vinyl part, vinyl part ஓட அட்டாச் ஆயிருந்தா then it is called, then it is sp2 hybridized carbon. okay, then further this OH group attached in the alkyl, allyl, benzyl இருக்கு இல்லையா, இது can be classified into primary, secondary and tertiary alcohols. Primary alcohol அப்படின்னா என்ன அப்படின்னா, when the OH group is attached to only one kind of alkyl part, only one kind of alkyl part. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ethanol, OH is directly linked to this ethyl part. ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து allyl part, இது வந்து phenyl part, phenyl alkyl part. okay, so only one kind of alkyl part அப்படின்னா then it is called primary alcohol. here இங்கே பாருங்க, இங்கே 2 kinds of alkyl part, இது ethyl, இது methyl, so இது வந்து secondary alcohol. here this OH group is attached to methyl, ethyl and methyl, so 3 part இருக்கு, அப்பனால இது வந்து tertiary alcohol அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். next IUPAC nomenclature. IUPAC nomenclature. IUPAC என்ன? International Union for Pure and Applied Chemistry. ஓகே, IUPAC nomenclature. இந்த IUPAC nomenclatureல நீ ஃபாலோ பண்ண வேண்டிய 4 ரூல்ஸ் இருக்குது, 4 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த 4 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணோம்னா ஒரு காம்பவுண்டை வந்து ஆல்கஹாலிக் காம்பவுண்டை நம்ம என்ன செய்ய முடியும், நேம் பண்ண முடியும். அகெயின் இன்னொரு கைண்ட் ஆஃப் nomenclature இருக்குது. nomenclature means what? It is the naming of compound, naming of a particularly an organic compound. Common naming system.
காமன் நேமிங் சிஸ்டம்னு ஒன்று உண்டு, அது என்னன்னு சொல்கிறேன். காமன் நேமிங்ஸ் எல்லா ஆர்கானிக் காம்பவுண்டோட காமன் நேமிங் சிஸ்டம் ஷுட் எண்ட் வித் த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆல்கஹால்னால் எல்லா ஆல்கஹால்ஸுமே ஆல்கஹாலாக தான் நம்ம எண்ட் ஆகும். ஓகே, அண்ட் அதோட அட்டாச் ஆகிருக்கிற பார்ட்டை பொறுத்து அதோட நேம் வந்து அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம நேம் பண்ணணும். இந்த ஐயூபேக் நாமன்க்ளேச்சரில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸு. ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, த லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஓகே, த லாங்கஸ்ட் கார்பன் செயின் ஹேஸ் டு பி சோசன் ஆஸ் த பேரண்ட் செயின். ஓகே, அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை கண்டெயின் பண்ணியிருக்க லாங்கஸ்ட் கார்பன் செயின் எதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். செகண்ட் ஒன், த நம்பர் த கார்பன் ஆட்டம்ஸ் இந்த செயின். எப்படி நம்பர் பண்ணும்? OH அட்டாச் ஆகிருக்க கார்பனை 1ன்னு வச்சுக்கணும். ஓகே, இல்லைன்னா அதை வச்சு அந்த கண்டெயின் பண்ணுற கார்பனுக்கு லீஸ்ட் நம்பர் வரணும். ஓகே, லீஸ்ட் பாசிபிள் நம்பர் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் OH வந்து நடுப்பற எங்கேயாவது ஒரு இருந்துச்சுன்னா எந்த பக்கம் இருந்து நம்பர் பண்ணால் அந்த OH-ஐ கண்டெயின் பண்ணுற கார்பன் ஆட்டம்க்கு சின்ன நம்பர் வருமோ அங்கே தான் நம்ம அதை தான் என்ன பண்ணணும், நம்பரிங் பண்ணணும். தென் தேர்ட் ஒன், நேம் த சப்ஸ்டிட்யூவெண்ட். இந்த சப்ஸ்டிட்யூவெண்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நேமிங்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருக்கும். அதை தான் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆர்டர் எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட்யூவெண்ட் இருந்துச்சுன்னா இட் ஷுட் பி ஆடட் ஆஸ் அ ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் த ரூட் வேர்ட். ரூட் வேர்டுன்றது என்னது? த லாங்கஸ்ட் பாசிபிள் கார்பன் செயினை வச்சு நேம் பண்ணுற அல்கேனா, அல்கீனா, அல்கைனான்ற வேர்டு ப்ளஸ் த ப்ரைமரி சஃபிக்ஸ். ப்ரைமரி சஃபிக்ஸ் நம்ம எதை சொல்கிறோம்? சேச்சுரேஷனா அன்சேச்சுரேஷனான்னு சொல்கிறோம். ஓகே, ப்ரைமரி சஃபிக்ஸு. அண்ட் தென் செகண்டரி சஃபிக்ஸ் வந்து நேம் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்பு. என்னது ஃபங்க்ஷனல் குரூப்பு? ஆல்கஹால். ஸோ லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க, OL. அதை தான் வந்து செகண்டரி சஃபிக்ஸ். ஸோ how will you write the name of an alcohol அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரீஃபிக்ஸ். If any substituents are present, then you have to name the prefix. Otherwise, you can leave off this. Root word is the longest possible carbon chain, parent chain. Plus the primary suffix. Primary suffixனா அது unsaturated-ஆ saturated-ஆன்றதை யோசிக்கணும். Plus the secondary suffix, it is always OL. Okay. Examples. சரி, இப்போ ஏன் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? நம்ம கொலஸ்டீரால், ஆல்கஹால் அப்படிலாம் சொன்னோம். இப்போ வந்து என்னென்னா, இப்போ கொரோனாவா, இந்த கொரோனா சீசனா, இந்த சீசனில் இந்த கொரோனாவை ரிசர்ச் பண்ணுறாங்க. கொரோனாக்குள்ளே என்ன ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனாவோட கெமிக்கல் காம்பனண்ட் என்ன அப்படின்றது தான் ரிசர்ச் பண்ணுறாங்க. கெமிக்கல் காம்பனண்ட்னா என்ன சொல்லணுன்னா, அதோட ப்ரோட்டீனீஷியஸ் சப்ஸ்டன்ஸ் எது, அது இப்படி மியூட்டேட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிற காம்பவுண்ட் எது, அல்லது அதுக்கு அகெயின்ஸ்ட் ஆக்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்றத தான் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு பயோ ஆர்கானிசம் தான், ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான், ஆனால் அதோட உள்ளார்ந்த பார்ட்டு கெமிக்கலி அதை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. அப்போ அதை அனலைஸ் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும் நம்மளால்? அதோடைய ஆன்டி ட்ரக்கை வந்து அதுக்குரிய ட்ரக்கை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போது நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பற்றி நான் படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இசென்ஷியல் அப்படின்றதுக்காக இன்னொரு தடவை நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம், CH3 CH3OH. ஓகே, இந்த காம்பவுண்டோட காமன் நேம் என்னன்னு எண்ட் ஆகணும்னு சொன்னோம் நம்ம? ஆல்கஹால்னு எண்ட் ஆகணுமா? ஆல்கஹால்னு எண்ட் ஆகணுமா? அப்போ ஆல்கஹால்னு வச்சாச்சு. சரி, இப்போ OH இருக்கனால தானே இது ஆல்கஹால். மீதி இருக்க பாட்டுக்கு பேர் என்ன? 1 2 3 கார்பன் ஆட்டம்ஸ். ஆக்சுவலாக காமன் நேம் எப்படி இருப்போம்? அல்கைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். என்னென்னு சொல்லுவோம்? அல்கைல் ஆல்கஹால். இங்கே அல்கைல் பாட்டு எது? இந்த வந்து சின்ன ஒரு பிரான்ச் மாதிரி இருக்க இந்த ஸ்ட்ரக்சர் தான் அல்கைல் பாட்டு. கவுண்ட் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். 1 2 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தால் அந்த அல்கைல் பாட்டோட பேர் என்ன? ப்ரொப்பைல். 1 இருந்தால் ஒரு கார்பன் ஆட்டம் இருந்தால் மெத்தில், 2 இருந்தால் எத்தில், 3 இருந்தால் ப்ரொப்பைல், 4 இருந்தால் பியூட்டைல், 5 இருந்தால் பென்டைல், 6 இருந்தால் ஹெக்சைல். ஞாபகம் வச்சுக்கோங்க, மெத்தில், எத்தில், ப்ரொப்பைல், பியூட்டைல், பென்டைல். பெருசு போகலாம், ஹெக்சைல், செப்டைல், ஆக்டைல் போகலாம். பட் அது ஸ்ட்ரக்சர் லாங்காக இருக்கும்போது தானே பெண்ட் ஆகிடும் அந்த ஸ்ட்ரக்சர். அதனால் வந்து ரிங் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அல்கைல் பாட்டுன்றோம், நம்ம பென்டைலோட ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ 1 2 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தால் அது என்னன்னு சொன்னோம் நம்ம? ப்ரொப்பைலுங்களா? ஸோ ப்ரொப்பைல் ஆல்கஹால். ஓகே, சரி. இந்த ப்ரொப்பைல் பார்ட் வந்து ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சராக இல்லை, அது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லை, ஒரு சின்ன பிரான்ச் இருக்குது. அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம், ப்ரிஃபிக்ஸ் அகெயின். திஸ் இஸ் ஐசோ. ஸோ த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால். ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால். நெக்ஸ்ட்,
நம்ம IUPAC நாமன்க்ளேச்சர் பார்க்கலாம். IUPAC படிக்கி எப்படி வந்து நம்ம அதை நேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பார்த்த அந்த 4 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி நேம் பண்ணுறோம். இங்கே சப்ஸ்டிடியூவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. சப்ஸ்டிடியூவெண்ட்னா என்னது? பிரான்ச். அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரான்ச்சாக தான் தெரிஞ்சாலும் இந்த CH3 இங்கே கூட்டிகிட்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகிடுது? ஒரு ஸ்ட்ரெயிட் செயினாக தான் இருக்குது. அப்போ லீனியர் ஸ்ட்ரக்சர் தான் இது. அப்போது நமக்கு சப்ஸ்டிடியூவெண்ட்னு ஒன்று தனியாக எதுவும் இதில் இல்லை. ஸோ வில் லீவ் ஆஃப் தட். அடுத்தது ரூட் வேர்ட் கண்டுபிடிக்கணும். ரூட் வேர்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? ஃபைண்ட் த லாங்கஸ்ட் பாசிபிள் செயின். ஒரு லைன் போடுங்க, எந்த பிரேக்கும் இல்லாமல் லாங்கஸ்ட் பாசிபிள் செயின் எதுவோ அதுதான் ரூட் வேர்டு. ஸோ ஒரு லைன் போடுங்க. இப்படி ஒரு லைன் போட்டேன். இப்போ லாங்கஸ்ட் பாசிபிள் செயின் இதுங்களா? இல்லை எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது? 3 கார்பன் ஆட்டமா? 3 கார்பன் ஆட்டம் இருந்தால் அதோட ரூட் வேர்டு என்னது? ப்ராப். ப்ரைமரி சஃபிக்ஸ். இது அல்கேனா, அல்கீனா, அல்கைனா நம்ம சொல்லணும். ஓகே, அல்கேனா என்னப்பா? CnH2n+2 என்ற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணோம். CnH2n+2. ஆப்வியஸ்லி அங்கே வந்து எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்கும். ஆல்கீன் அப்படின்னா CnH2n இருக்கும். CnH2n இருக்கும். அல்கைனா என்ன இருக்கும்? CnH2n-2 இருக்கும். அப்போ ஆல்கீனில் என்ன இருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு இடத்துல டபுள் பாண்ட் இருக்கும். அல்கைன்னா அட்லீஸ்ட் ஒரு இடத்துல ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அதுதான் நம்ம சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட்னு சொன்னோம். ஓகேங்களா? இங்கே வந்து எல்லாமே அல்கேன், ஆல் சிங்கிள் பாண்டு. அப்போ தட் இஸ் யுவர் ப்ரைமரி சஃபிக்ஸ். ஸோ அல்கேன் ஏன்னு வச்சுக்கணும். அல்கேனில் உள்ள எடுத்துருங்க, டெர்மினலில் உள்ள எடுத்துருங்க. ஓகே, டெர்மினல் எடுத்துட்டோம்னா வாட் ஹேப்பன்ஸ் டு த வேர்ட்? ப்ரொப்பன் அப்படின்னு ஆகிடும். ப்ரொப்பேனாக இருந்தது என்ன ஆயிடுச்சு? ப்ரொப்பன் ஆயிடுச்சு. அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னோம் நம்ம? OL, ஆல்கஹால் இல்லையா? அதனால் OL. திஸ் OL இஸ் அட்டாச் டு த செகண்ட் கார்பன் ஆட்டம். இப்போ இது லீனியர் ஸ்ட்ரக்சராக இருந்ததுன்னா இந்த OH ஒட்டி இருக்க கார்பன் தான் 1, அப்புறம் 2, அப்புறம் 3 இருக்கும். பட் இங்கே ஒரு சின்ன நடுப்பில் ஒரு சின்ன ஒரு டிவியேஷன் இருக்குது. அதனால் என்ன ஆகுது பாருங்கள்? இந்த OH இஸ் அட்டாச் டு த செகண்ட் கார்பன் ஆட்டம். இட்ஸ் நாட் டெர்மினல் இல்லையா? இங்கே பாருங்கள். அப்போ இது இங்கேருந்து பண்ணிங்கன்னா 1 2, இங்கேருந்து பண்ணிங்கனாலும் 1 2 தான். அப்போ 2. ஸோ 2 all. This 2 represents the position of this alcohol. 2 represents the position of the alcohol. So what will be the name of the compound? எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். ப்ரொப்பன், ஒரு சின்ன ஹைஃபன் போட்டுக்கோங்க, 2 all. ஸோ ப்ரொப்பன் 2 all அப்படின்னு சொல்லி நேம் பண்ணணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் காம்பவுண்டை பாருங்கள். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் காமன் நேம் ஃபஸ்ட்டு பண்ணலாம். OH குரூப் இருக்குது, எல்லாமே சிங்கிள் பாண்டடு. ஸோ ஆல்கஹால். how many carbon atoms? 4 carbon atoms. So butyl alcohol. It is tertiary butyl. Why tertiary? அப்படின்னா this OH is directly linked to 3 kinds of or 3 alkyl parts. methyl, ethyl, methylனு சொல்லு 3 alkyl parts ஓட அட்டாச் ஆயிருக்கு. So it is tertiary alcohol. So what is the name of this compound? Tertiary butyl alcohol. ஓகேவாப்பா? அடுத்தது அதோட IUPAC nomenclature. IUPACனா என்ன சொல்லணும்? இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஓகே, ரைட். பார்க்கலாமா எப்படி நேம் பண்ணணுன்னு? சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் ஃபைண்டிங் அவுட் த பேரண்ட் செயின் ஆர் த லாங்கஸ்ட் பாசிபிள் கார்பன் செயின். இங்கே 2 பாசிபிள் கார்பன் செயின்ஸ் இருக்குது. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. ஓகே, 1 2 3 இப்படி பாருங்கள். 1 2. அப்போ எது லாங்கஸ்ட் பாசிபிள் செயின்? 1 2 3ன்றதான லாங்கஸ்ட் பாசிபிள் செயின். இங்கே 3 இருக்குது, இங்கேயும் போட்டுக்கலாம், பரவாயில்ல. இங்கே போட்டுக்கோங்க, 3 போட்டுக்கோங்க. ஸோ 1 2 3 அப்படின்னு சொல்கிற லாங்கஸ்ட் பாசிபிள் செயின். 3 கார்பன் செயின் இருந்தால் வாட் இஸ் அ ரூட் வேர்ட் தென்? ப்ராப்பு. ஸோ ஆல் இது சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா? ஆல் சிங்கிள் பாண்டு, ஆல்கேனு. ஸோ யூ ஹாவ் டு நேம் இட் அஸ் ப்ரொப்பேன். ப்ரொப்பேனில் உள்ள எடுத்துட்டு தென் ஹாவ் டு ஆட் த செகண்டரி சஃபிக்ஸ் 2 all. ஏன் 2 all? this OH is attached to second carbon. So 2 all. Propen 2 all. ஓகே, நம்ம நேம் பண்ணிட்டோமா? இது வந்து பேரண்ட் செயின். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா have to find the substituent. யார் சப்ஸ்டிடியூவெண்ட்டு? இந்த மெத்தில் பார்ட் தானே சப்ஸ்டிடியூவெண்ட்டு. ஓகே, இதான் மெத்தில். CH3னா அது மெத்தில் பார்ட்டு. ஸோ திஸ் மெத்தில் பார்ட் இஸ் ஆடட் டு செகண்ட் கார்பன். ஓகேப்பா, இந்த மெத்தில் பார்ட் இஸ் ஆடட் டு செகண்ட் கார்பன். அவங்க இப்படி நேம் பண்ணியிருக்கனால இதையும் சப்ஸ்டிடியூவெண்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் ரெண்டும் சேம் தான். ஸோ 2 methyl
2-methyl, this your prefix. நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ சப்ஸ்டிவெண்ட் இஃப் எனி, இங்கே சப்ஸ்டிவெண்ட் இருக்கு. ஸோ 2-methyl propanol. Okay, 2-methyl propanol. First find out the longest possible chain, that is your prop root word. Primary suffixes all are singly bonded, saturation unsaturation கண்டுபிடிக்கிறோம். ஏன்னு E எடுத்துருங்க, propan. Secondary suffix is 2-ol, so the compound is 2-methyl propanol. அடுத்தது அடுத்த compound again alcohol. Okay, அடுத்த compound பேர் என்னப்பா? இதுவும் common name is again alcohol. இந்த எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு பாருங்க, எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு? 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. அப்போ இது என்னன்னு சொல்லணும்? பென்டைல் ஆல்கஹால். பேர் என்னப்பா? பென்டைல் ஆல்கஹால். இட் இஸ் கால்ட் as நியோபென்டைல் ஆல்கஹால். என்ன ஆல்கஹாலுக்குன்னு? நியோபென்டைல். நியோபென்டைல் ஆல்கஹால். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம IUPAC nomenclature பார்க்கலாம். IUPAC nomenclature again. ஓகே, நியோபென்டைல் ஆல்கஹால். நியோபென்டைல் ஆல்கஹால் அப்படின்றது நியோபென்டேனோட டெரிவேட்டிவ். அதனால் இதை வந்து நியோபென்டைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம். IUPAC nomenclature சொல்லலாமா? IUPAC nomenclature எப்படி சொல்வீங்க? Find the longest possible carbon chain. Longest possible carbon chain 1 2 3 1 2 3 ரெண்டு இருக்கு. இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் because OH is attached to this carbon atom. Okay, OH is directly linked to the first carbon. அப்போ இதை 1 2 3 ன்னு எடுத்துக்கோங்க. What is the primary chain? I mean parent chain. 3 carbon atoms அப்பா. இப்போ வந்து prop. Prop again an alkane, so propan. E எடுத்துருங்க, so it becomes propan. OH is attached to the first carbon atom, 1-ol. So the name is propan-1-ol. இங்க பாருங்க substituents இருக்கு, ரெண்டு substituents இருக்கு. 1 2 3ங்களா? மேலே ஒரு substituent, கீழே ஒரு substituent. இது என்னது? மெத்தில். இதுவும் மெத்தில். அப்போ ரெண்டு மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ திஸ் இஸ் டைமெத்தில். இதுக்கு பேர் என்னம்மா? டைமெத்தில் propan-1-ol. ஓகே, ரெண்டு மெத்திலுமே ஒரே கார்பனோட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, செகண்ட் கார்பனோட தான் அட்டாச் ஆயிருக்கு. அதனால் இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? டைமெத்தில் propan-1-ol அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்னும் நிறைய காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து ஐசோபியூட்டைல் ஆல்கஹால். எப்படி நம்ம நேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐசோபியூட்டைல் ஆல்கஹாலா? ஸோ எப்படி நேம் பாருங்கள், OH குரூப் இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப் வந்து OH. ஸோ அதனால் இது வந்து ஆல்கஹால். 1 2 3 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, பியூட்டைல். ஸோ இட் இஸ் ஐசோபியூட்டைல் ஆல்கஹால். தென் IUPAC நாமென்க்ளேச்சர் பாருங்கள், 2-methyl propan-1. இது எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, ஃபைண்ட் த லாங்கஸ்ட் பாசிபிள் செயின். ஸோ OH அட்டாச் ஆகிருக்க கார்பன் 1 2 3. இந்த பக்கம் இருந்து கொடுக்கலாமா? 1 2 3ன்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா OH ஒட்டி இருக்க கார்பனுக்கு லீஸ்ட் பாசிபிள் நம்பர் தான் தரணும். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா 1 2 3 ஆகிடும். இங்கே கொடுத்தா தான் இது 1. ஸோ லீஸ்ட் நம்பர் இஸ் 1. அப்போது OH இஸ் அட்டாச் டு ஃபர்ஸ்ட் கார்பன் 1-ol. வாட் இஸ் த பேரண்ட் செயின்? 1 2 3 கார்பன் ஆட்டம்ஸ் கண்ணு. அப்போ ப்ராப்பு ஏன்னு. ஓகே, ஏன் E எடுத்துருங்க. ஸோ பிகம்ஸ் propan-1-ol. Now substituent the prefix. What is the substituent here? Methyl part தான் substituent. இந்த methyl part எங்கே attach ஆயிருக்குன்னா செகண்ட் கார்பனில். ஸோ திஸ் இஸ் 2-methyl. ஸோ இந்த நேம் எப்படி இருக்கும்? 2-methyl propan-1-ol. ஓகே, நம்பர் வந்துச்சுன்னா இந்த நம்பர், அதாவது பிட்வீன் த வேர்டு வந்துச்சுன்னா, இன்பிட்வீன் த வேர்டு வந்துச்சுன்னா, இந்த 1க்கு நம்பருக்கு முன்னாடியும் பின்னாடி ஒரு ஹைஃபன் போடணும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டில் நம்பர் இருக்குது, அதனால் போட தேவையில்லை. 2-methyl propan-1-ol. அடுத்தது நெக்ஸ்ட், இது வந்து பென்சைல். C6H5CH2ன்றது பென்சைல் பார்ட், OH ஆல்கஹால். ஸோ பேர் என்ன? பென்சைல் ஆல்கஹால். ஓகேவாப்பா. அடுத்தது IUPAC நாமென்க்ளேச்சர். IUPAC நாமென்க்ளேச்சர் பேரண்ட் செயின் வந்து நம்மளோட அல்கைல் பார்ட்டு தான். அல்கைல் பார்ட்டு தான் பேரண்ட் செயின். மறுபடியும் சொல்கிறேன், அல்கைல் பார்ட் தான் பேரண்ட் செயின். So how many carbon atoms are there? Only 1. So methane. E எடுத்துருங்க. அப்போ it becomes methane. Okay.
தென் ஆல்கஹால் 1 ஆல். இது வந்து இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் 1 ஆல். ஸோ மெத்தனால். வாட் இஸ் த சப்ஸ்டிடியூவன்ட் ஹியர்? அதுதான் ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னால் என்னப்பா வேர்டு? ஃபஸ்ட்டில் இருக்க வேர்டு தான் ப்ரிஃபிக்ஸ். ஒரு நேமுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணுற அட்டாச் பண்ணுற ஒரு டேர்ம் தான் ப்ரிஃபிக்ஸ். ஸோ ஹியர் த ப்ரிஃபிக்ஸ் இஸ் ஃபினைல். பாருங்கள் பென்சீன் ரிங்காப்பா, அதனால் ஃபினைல். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட்? ஃபினைல் மெத்தனால். ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். அன்சாச்சுரேட்டட் ஏன் சொல்கிறோம்? டபுள் பாண்ட் இருக்குது, அதனால் அன்சாச்சுரேட்டட். ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காமன் நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் அப்படின்னா அல்லைல் ஆல்கஹால். CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2னா அல்லைல். CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2னா என்னன்னு சொல்வீங்க? அல்லைல். OH ஆல்கஹால். அப்போ ரெண்டு சேர்த்து சொல்லுங்கள், அல்லைல் ஆல்கஹால். அவ்வளோதான். ஓகே, தென் IUPAC nomenclature படிக்கி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த லாங்கஸ்ட் பாசிபிள் கார்பன் செயின். ஃபைண்ட் அவுட் த லாங்கஸ்ட் பாசிபிள் கார்பன் செயின். ஓகே, இது ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு ப்ராப்ளமே இல்லை. OH அட்டாச் ஆகிருக்க ஃபஸ்ட் கார்பனை 1ன்னு சொல்கிறீங்க, 2 3ன்னு வைக்கிறீங்க. ஸோ how many carbon atoms are there? 3 carbon atoms, and above everything there is one unsaturation point. அப்போ அது alkene. alkene என்னது? CnH2n + 2. alkene என்னது? CnH2n. alkyne என்னது? CnH2n - 2. இதெல்லாம் நம்ம பூர்வ ஜென்மத்தில் படித்தது, ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க எப்போதும். alkene என்ன? CnH2n + 2. alkene CnH2n. alkyne CnH2n - 2. மறந்துடாத. ஓகே, இது வந்து alkene CnH2n அக்கண்ணே. அப்போ வந்து இது வந்து alkene அப்படின்னு சொல்லணும். 3 கார்பன் ஆட்டம் இருக்கனால ப்ரோப்பீன்னு சொல்லணும். இந்த ப்ரோப்பீன்லேயும் இந்த அன்சாச்சுரேஷன் பாயிண்ட் வந்து செகண்ட் கார்பன் ஆட்டமில் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் கார்பன் ஆட்டமில் இருக்குது இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில். ஏன்னா CH2 ஒட்டி இருக்கிறது ஃபஸ்ட் கார்பன், அடுத்து இருக்க செகண்ட் கார்பன். ஸோ ப்ரொப் 2ஈன்னு 1 ஆல். அப்போ வாட்ஸ் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட்? ப்ரொப் -2 2 -ஈன் 1 ஆல். ஸோ நேம் இஸ் ப்ரொப் 2ஈனால். ஓகே, அடுத்தது ஒரு ஸ்ட்ரக்சர் பாருங்கள். பென்சீன் ரிங் மாதிரியே இருக்குது, உள்ள ரிங் இல்லை. ரிங் இல்லைன்னா ஹெக்சைல் அப்படின்னு மீனிங். ஓகே, ரிங் இருந்தால் பென்சீனு, இல்லைன்னா சைக்ளோஹெக்சேன். ஓகே, இது ஆல்கஹால் அப்பா OH. இப்போ இது என்னதுப்பா? ஹெக்சைல். 1 2 3 4 5 6 கார்பன் ஆட்டம் இருக்குது. அப்போ ஹெக்சைல் ஆல்கஹால். இது வந்து சைக்ளிக்காக இருக்குது, அதாவது க்ளோஸ்டு ரிங்காக இருக்கனால சைக்ளோஹெக்சைல் ஆல்கஹால். புரியுதா? சைக்ளோஹெக்சைல் ஆல்கஹால். எப்பயுமே நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? காமன் நேம் ஷுட் எண்ட் வித் த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப். மறந்துடாதீங்க. அடுத்தது IUPAC nomenclature. IUPAC nomenclature is இது என்னன்னு பாருங்க. சைக்ளோஹெக்சேன். பேர் என்னப்பா? சைக்ளோஹெக்சேன். ஓகே, சைக்ளோஹெக்சேனில் உள்ள எடுத்துருங்க, OL ஆட் பண்ணிக்கோங்க, பிகம் சைக்ளோஹெக்சனால். தென் கிளைகால் கொடுக்கல. நான் கிளைகால் இப்போ ப்ரிப்பரேஷன் அப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் கிளைகாலுக்கு நேம் பண்ணுறது. இது வந்து ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். வை ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால்? பிகாஸ் தெர் ஆர் 3 OH குரூப்ஸ். ஓகேப்பா, 1 2 3. ஓகே, ஸோ 1 OH குரூப் இருந்தால் 1 ஆல், 2 இருந்தால் டயால், 3 இருந்தால் ட்ரையால். ஓகே, 3 இருக்கா? அப்போ திஸ் இஸ் ட்ரையால். 1 2 3 carbon atoms are present, so triol. All and the triol are present at all the 3 carbon atoms equally distributed. 1 2 3. அப்போ என்ன சொல்வீங்கப்பா? 1 2 3 triol. Okay, what is the root word? Root word எப்படி சொல்வீங்க? Longest possible chain. So how many carbon atoms are there? 3. So propane. Take out that, you need not take out that E also. அப்போ என்னன்னு சொல்வீங்க? Propane 1 3 triol. The common name of this compound is glycerol. Glycerol வந்து saponification reactionல byproduct. Okay, glycerol is the byproduct in soap formation. Clear?